டெல்லி ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம் நேத்திக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம வருங்கால சந்ததி கூட நாயோட கூட இருந்து பழகி அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க ஒரு ஏபிசி கேம்ப் ஒன்று அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு மாடல். அதில் ஸ்டெரிலைசேஷன், ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன், அவங்களே மைக்ரோ சிப்பிங்கும் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. இது டாகை பவுண்டுக்கு அனுப்புறதுக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. இது ஒரு பைலட் ஏபிசி கேம்ப்புன்னு. இது சின்னதாக அவங்க ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலான் இருக்காங்க டெல்லி முனிசிபாலிட்டியோட. என்னன்னா, நம்ம மனிதாபிமானத்தோட போய் நாய்களை பிடிச்சி கருத்தடை பண்ணி அதுக்கு வேக்சினேஷனை போட்டு அவங்களே மைக்ரோ சிப்பிங் பண்ணுறதுக்கு தான் இதை அவங்க ட்ரை பண்ண போகிறாங்க. இதில் எந்த டாகும் பவுண்டுக்கு போக போகிறதில்ல, எந்த டாகும் சாக போகிறது இல்லை. எல்லாம் பண்ணிட்டு எங்கேருந்து பிடிச்சாங்களோ அங்கேயே போய் கொண்டு விட போகிறாங்க. இதில் எப்படின்னா, ஃபீடர், அந்த தெருவில் இருக்கிற மக்கள் இவங்கெல்லாம் தான் சேர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பயமே இல்லாமல் அவங்களே நாயை பிடிச்சி கொடுக்க போகிறாங்க. அவங்களே டாகை சர்ஜரி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு விட போகிறாங்க. இவ்வளோதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டாகும் பயத்தோட ஐயோ செத்துருமோ வராதோ அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. அவங்க முதல்ல ஒரு ஏரியா செலக்ட் பண்ணிக்க போகிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவாக கேம்ப் மாதிரி பண்ண போகிறாங்க. முனிசிபல் கார்ப்பரேஷன் டெல்லி அண்ட் நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் இவங்க 2 பேரும் டெல்லி ஹைகோர்ட்டோட சேர்ந்து இந்த பைலட் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் கேம்ப்பு ஃபார் கம்யூனிட்டி டாக்ஸ்க்காக பண்ண போகிறாங்க. இதோட கோல் என்னன்னா, இதோட முக்கியத்துவம் என்னன்னா, மனிதாபிமானத்தோட ப்ராக்டிக்கல் மாடல், அதாவது நடைமுறைக்கு ஒத்து வர மாதிரியான வழி பண்ண போகிறாங்க. இந்த ஆரம்பம் இப்போ பண்ண போகிறாங்க. இது சக்ஸஸ் ஆச்சுன்னா முழு டெல்லிக்கும் இதை அமல்படுத்த போகிறாங்க. இந்த கேம்ப்பு எப்படி வேலை செய்யும்? இது ஒரு பைலட் ரன் அப்படின்னா, முதல்ல அவங்க ஒரு சின்னதாக ட்ரையல் பார்க்க போகிறாங்க. இந்த ட்ரையல் முனிசிபல் கார்ப்பரேஷன் டெல்லி அண்ட் நியூ டெல்லி முனிசிபல் கவுன்சில் இவங்க 2 பேரும் ஹைகோர்ட் சொன்ன இதுபடி ஏதாவது ஒரு ஏரியா வார்டு செலக்ட் பண்ணுவாங்க. அங்கே ஒரு கேம்ப் போட போகிறாங்க. அந்த கேம்ப்புக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கிற மக்களும் ஃபீடர்ஸும் ஹெல்ப் பண்ணணும். அவங்களோட கம்யூனிட்டி டாகை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ணி வேக்சினேஷனை பண்ணிவிட்டு சிப்பை போட்டு அவங்க கொடுப்பாங்க. இது எப்படி அப்படின்னா, அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே கேம்ப் போட போகிறோம், இந்த இடத்துல தான் கேம்ப் போடுறோம், நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, தைரியமாக கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறதும், கேம்ப் எங்கே போட போகிறாங்க, அதுக்கு எப்படி போகணும், வழி எப்படி, நீங்கள் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படிங்கிற அந்த வழிகாட்டுதல் சைன் போர்டுலேருந்து எல்லாத்தையும் வச்சு நம்மளுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்து இந்த கேம்பை அவங்க பண்ண போகிறாங்க. இதில் நம்ம ஜட்ஜஸ் என்ன அறிவுறுத்துகிறாங்கன்னா, ஸ்டெரிலைசேஷன் அதுக்கு எப்படி சிஸ்டமாக நடக்கணுமோ அது நடந்து மைக்ரோசிப் பண்ணணும். இதில் வேக்சினேஷன் 2 பேரையும், மக்களையும் பாதுகாக்கணும், விலங்குகளையும் பாதுகாக்கணும். அதே மாதிரி மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நாய்கள் எடுத்துகிட்டு போகிறது சாகடிக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இதை தீவிரமாக நடைமுறைக்கு கொண்டு வந்தால் இந்த மாடல் மக்களையும் பாதுகாக்கும், விலங்குகளையும் பத்திரமாக பாதுகாக்கும். இது ஒரு ஆரம்பம். இதை மாதிரி மனித நேயத்தோட வருங்காலத்தில் இந்தியா டெல்லியின் கம்யூனிட்டி டாக்ஸ் அப்படிங்கிறது ஆகும். இதை
நீங்கள் இன்னும் நிறையா பேருக்கு இந்த மெசேஜை கொஞ்சம் பரப்புங்க. இதனால் நாய்களுக்கும் வாழ்க்கை கிடைக்கும் நல்லதா, நாய்களுக்கும் மனிதாபிமானத்தோட நம்ம ஒரு வாழ்க்கையை கொடுக்கலாம். பல வருடங்களாக நம்ம நம்பிக்கை அதுங்க கருத்தடை பண்ணுறது, அதுங்களுக்கு வேக்சினேஷன், ரேபீஸ் வேக்சினேஷன் பண்ணுறது, அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அதுங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டதுன்னா அதுங்களை பத்திரமா பார்த்துக்கிறது, நம்ம அதுங்க கூடவே இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்மளோட நம்பிக்கை. அண்ட் இதுதான் இவ்வளோ வருஷமாக நம்மளுக்கு ஒரு தீர்வாகவும் இருந்தது. நம்ம பண்ணிட்டு இருந்தது ஒரு பயமோ இல்லை ஒரு கொடுமையோ இல்லை ஒரு சாவோ கொலையோ அது தீர்வு இல்லைன்னு நம்மளுக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி இனிமே இருக்கக்கூடாது. இப்போ சில மாதங்களாக நம்மெல்லாம் என்ன பயந்தோம், மொத்தமாக நாயை எடுத்துடுவாங்க, மனிதாபிமானமே இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பவுண்டுக்குள்ளே அடைக்க போகிறாங்க, ஷெல்டருக்குள்ளே அடைக்க போகிறாங்க அப்படின்னு நம்மலாம் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஆர்டர் முற்றிலும் மாறுபட்ட மெசேஜ் கொடுக்கறது நம்ம எல்லாருக்கும். நாய்களுக்கும் மனிதாபிமானத்தோடு இருக்கணும், நாய்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, அதுங்களுக்கு நம்ம எந்த விதத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த மெசேஜ் நம்மளுக்கு சொல்கிறது. இதில் பெரிய மன நிறைவு நம்மளுக்கு என்னென்னா, இனிமே எந்த நாயும் எந்த பவுண்டுக்கும் போகாது, எந்த நாயும் சாகடிக்க மாட்டாங்க. கோர்ட்டு என்ன கிளியராக சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேம்ப்பு வெறும் நாய்களுக்கு கருத்தடை பண்ணுறதுக்கும் வேக்சினேஷன் பண்ணுறதுக்கும் மக்களாகிய நம்மளுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும் தான் இந்த கேம்ப்பு. இதோட முக்கியத்துவமே, இந்த கேம்போட முக்கியத்துவமே என்னன்னா, வாயில்லா ஜீவன்களுக்கு ஒரு நல்ல மனித நேயத்தோட வாழ்க்கையும், அதே மாதிரி நம்மளுக்கு எந்த பயமும் இருக்காது. இந்த நாய்களை எடுத்துடுவாங்களோ, மொத்தமாக அகற்றிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இனி நம்மளுக்கு இருக்காது. அதுதான் இந்த கேம்போட முக்கியத்துவம்.